வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுத்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 42. என்னம்மா அமைதியா ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டீங்க? அன்னையிடம் வினவியபடியே வந்து அந்த மர ஊஞ்சலில் அமர்ந்தான் நரசிம்மன். தேநீர் அருந்திக் கொண்டிருந்த மாலை வேளை அது. மாடி பால்கனியில் தொங்கிக் கொண்டிருந்த ஊஞ்சலில் அமர்ந்தபடி தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்த மீராவை பார்த்துதான் வினவினான் நரசிம்மன். சும்மாதான், அப்படியே தோட்டத்தை பார்த்துட்டு இருந்தேன். தன்னை பார்த்து புன்னகைத்தாலும் முகத்தில் ஒரு சுரத்தில்லை என்பதை அவன் உடனே கண்டு கொண்டான். என் அம்மா கிட்ட என்னவோ ஒண்ணு மிஸ் ஆகுதே, என்ன அது? அவ்வளவுதான். என் பையனுக்கு இனி கல்யாணமாக போகுது. அவனுக்குன்னு ஒரு மனைவி வரப்போறா. அவனுக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகும். இந்த அம்மாவெல்லாம் இனி தள்ளித்தான் நிற்கணும், இல்லையா? அடக்க முயன்றாலும் அவள் முகத்தில் அப்பட்டமாய் சிறு கவலை பளிச்சிட்டு விட்டது. அவளுக்கென்று இல்லை, காலம் காலமாய் ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அனைத்து தாயம்மார்களுக்கும் இருக்கும் உணர்வுதான் அது. தான் மட்டும் முதன்மையாய் இருந்த இடத்தில் இன்னொரு பெண் வரப்போகிறாள் என்ற சிறு படபடப்பின் வெளிப்பாடு அது. அவனுக்கும் அது புரிந்தது. அப்படியா? நீங்க அப்படித்தான் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு பாட்டியை தள்ளி வச்சீங்களா? சிரித்து கொண்டேதான் வினவினான். அவனுக்கும் தெரியும், தன் அன்னைக்கும் மாமியாருக்கும் இடையில் எப்படிப்பட்ட உறவு நிலவியது என்பதை பார்த்து வளர்ந்தவன் அவன். சே, என்னடா சொல்ற? அவங்க என்னுடைய மாமியார், உங்க அப்பாவுடைய அம்மா. அவங்க வேற குடும்பம், நாங்க வேற குடும்பம்னு எனக்கு எப்படி தோணும்? எங்க உறவை பார்த்துதானே வளர்ந்த, உனக்கு தெரியாதா என்ன? படபடவென்று வினவிய அன்னையை பார்த்து அர்த்தத்துடன் சிரித்து கொண்டான் நரசிம்மன். அப்புறம் என் மனைவி மட்டும் நீங்க எல்லாம் வேற குடும்பம், நானும் என் புருஷனும் மட்டும் ஒரு குடும்பம்னு எப்படி பிரிச்சு வைப்பாள்னு நினைக்கிறீங்க? ராம் மகன் வினவிய கேள்வியில் அவள் அப்படியே அமர்ந்து விட்டாள். நான் உங்க மகன்மா. கல்யாணமானாலும் இல்லைனாலும் கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு மகன்தான். அதை யாராலும் மாத்த முடியாதில்லையா? எதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? சந்திரிகாவை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? அப்படியெல்லாம் குடும்பத்தை பிரிக்கிறவள் இல்லம்மா அவ. அப்படியே நினைச்சாலும் கூட என்னை மீறி அவளால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல அவ அப்படி நினைக்க மாட்டாள். அதனால உங்களுடைய இந்த கவலையே வீண்தான். இதமாக மகன் எடுத்து கூற அவளுக்குள் ஒரு நிம்மதி பரவியது. உண்மைதான், சந்திரிகா அப்படிப்பட்ட பெண்ணும் அல்ல. என் மகனை நான் அப்படி வளர்க்கவும் இல்லை. மனம் கூற சிரித்து கொண்டாள். இப்பவும் இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும். ஆமா, பொதுவா உங்க இளைய மகனை பத்தி தானே கவலைப்படுவீங்க. என்ன புதுசா என்னை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? குறும்புடன் அவன் வினவ செல்லமாக மகனை பார்த்து முறைத்தாள் மீரா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் பரதன் எப்பவுமே செல்ல பிள்ளைதாண்டா. எங்க கைக்குள்ளேயே வளர்ந்தவன் அவன். உன்னை மாதிரி இல்ல. ஒரு நாளாவது அம்மா கிட்ட உட்கார்ந்து பேசியிருக்கிறியா? எந்நேரமும் கால்ல சக்கரத்தை கட்டியவன் மாதிரி ஓடிட்டே திரிய வேண்டியது. ஆனால் பரதன் அப்படி இல்ல. தொழிலை கவனிச்சாலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்குவான். அதனால்தான் எங்களுடைய செல்ல பிள்ளையா மாறிட்டான். கூறியவளின் கண்களில் சிறிய மகனின் மேல் அவள் வைத்திருக்கும் பாசம் மின்னியது. நான் பேச அப்படியே உங்க கணவர் விட்டுட்டாலும் நான் பார்க்கும் போதெல்லாம் ஒட்டுப்புல் மாதிரி உங்க கூடத்தான் ஒட்டிட்டு திரியறாரு. அவன் கூறி வாயை மூடவில்லை. ஆதிசேஷனின் குரல் கேட்டது. என்னடா, என் பொண்டாட்டிக்கிட்ட என்னடா பேச்சு உனக்கு? வினவியபடியே வந்து தாய்க்கும் மகனுக்கும் இடையில் இருந்த இடைவெளியில் அமர்ந்தான் ஆதிசேஷன். பார்த்தீங்கல்ல, வந்த உடனே பிரிச்சாச்சு. கழுகுக்கு மூக்கு வேர்த்திடும். யாருடா கழுகு? நான் சிங்கம்டா. மீசையை முறுக்கி விட்டு கொண்ட தந்தையின் கம்பீரத்தை ஒரு கணம் ரசித்தான் நரசிம்மன். உண்மைதான், ஆதிசேஷ நரசிம்மா என்றாலே கம்பீரம்தான். பிடரியை சிலிர்த்து கொண்டு நிற்கும் சிங்கம்தான். ஆமா ஆமா, வயசான சிங்கம். பின்னாலிருந்து மீரா குரல் கொடுக்க சட்டென்று திரும்பி பார்த்தான் ஆதிசேஷன். நரசிம்மனோ சிரிப்பை அடக்க முடியாமல் வாய்விட்டே சிரித்தான். அம்மா, ஆனாலும் நீங்க இப்படி அப்பாவை அசிங்கப்படுத்த கூடாது. அவன் சிரிக்க ஆதிசேஷனின் பார்வையோ ஒரு மார்க்கமாக மனைவியை அளவிட்டது. எனக்காடி வயசாச்சு? அவனது பார்வை அவளிடம் அந்தரங்கமாய் எதையோ வினவி வைக்க அதை புரிந்து கொண்டவளின் கன்னங்கள் அந்த வயதிலும் சிவந்து போனது. இமைகள் படபடக்க விழி தாழ்த்தியவளின் நாணத்தில் அவன் தனது கடந்த காலத்திற்கே சென்று விட்டான். பெற்றவர்களின் காதல் பார்வையை புன்னகை முகமாய் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் நரசிம்மன். இவ்வளவு காதலை அவன் சந்திரிகாவிடம் கொட்டி கவிழ்த்துகிறான் என்றால் அதன் அடிப்படை இங்கிருந்து வந்ததுதான். பிறந்ததிலிருந்தே இருவரின் காதலையும் கண்டு வளர்ந்தவன் அவன். விவரம் தெரியும் வயது வந்த பிறகு இந்த காதல் அவனை கவர அப்பொழுதே முடிவெடுத்து விட்டான். தனக்கென வருபவளுக்கு காதலை கொட்டித் தர வேண்டும் என்று. மீரா, உன்னை ராகவி கூப்பிட்டுட்டு இருந்தா. என்னவோ புடவை எடுக்கணும்னு சொன்னியாமா? அதுக்குத்தான் உன்னை தேடிட்டு இருந்தா. புடவை என்ற வார்த்தையில் காதல் பார்வை ஓடிவிட பெண்களுக்கே உரிமையான ஆர்வம் வந்து தொற்றிக்கொண்டது. ஆமா, போச்சம்பள்ளி புடவையில காஞ்சிபுர பட்டு பார்டர் வச்சு இப்ப புதுசா நெய்திருக்கிறாங்களாம். அதை கொண்டு வர சொல்லி இருந்தேன். நான் போய் பார்க்கிறேன்.
அவள் அவசரமாக கீழே விரைந்துவிட அவள் சென்ற வழியை பார்த்து சிரித்து கொண்டான் ஆதிசேஷன். பாத்தியா உன் அம்மாவை, எவ்வளவு வயசானாலும் இந்த பொண்ணுங்களுக்கு புடவை மேல இருக்கிற காதல் மட்டும் போகாது. எப்படி ஓடுறா பாரு. அவன் கூறிவிட்டு சிரிக்க நரசிம்மனும் இணைந்து கொண்டான். அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சுப்பா. எங்கே கல்யாணமான பிறகு நான் அவங்களை விட்டு விலகி போயிடுவேனோன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிற நார்மல் பயம்தான், சரியாகிடும். என்னதான் சொன்னாலும் கூட கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஆணோட வாழ்க்கை மாறத்தான் செய்யும். அம்மாவை விட அவன் மனைவிக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் முறை. உன் அம்மாவுக்கு நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீ அதையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சிட்டா உன் மனைவிதான் உனக்கு முதன்மையானவளா இருக்கணும். இவ்வளவு கால குடும்ப வாழ்க்கையின் தெளிவு அவன் பேச்சில் பளிச்சிட்டது. நரசிம்மன் ஒன்றும் கூறாமல் மென் புன்னகையை சிந்தினான். அப்புறம் ராம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல மாதிரி இல்ல. இப்போ உனக்கும் சந்திரிகாவுக்கும் கல்யாணமாக போகுது. அதிலேயும் காதலிச்சு காத்திருந்து கல்யாணம் பண்ண போறீங்க. உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல, இருந்தாலும் சொல்றேன். மனைவி கிட்ட ஒளிவு மறைவு இருக்கவே கூடாதுப்பா. உன்னை பத்தின அத்தனை விஷயங்களும் சந்திரிகாவுக்கு தெரியணும். கணவன் மனைவிக்குள்ள ரகசியங்கள் இருக்கக்கூடாது. நான் எதை பத்தி சொல்ல வர்றேன்னு உனக்கு புரியுதுதானே? பெண்களுடன் தனக்கு இருந்த தொடர்பை பற்றி பேசுகிறார் என்பது புரிந்தது. அவன் பெயரில் மட்டுமல்ல, ஒழுக்கத்திலும் கூட இன்னமும் அந்த ஸ்ரீராமன் தான் என்பது ஆதிசேஷனுக்கு தெரியாதல்லவா? உங்க வளர்ப்பு தப்பாகும்னு நினைக்கிறீங்களாப்பா? உங்க மகன் அப்படியொரு பாதையில போயிருப்பான்னு உங்களுக்கு தோணுதா? அமைதியாய் நரசிம்மன் வினவ ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தான் ஆதிசேஷன். ராம், அப்ப நீ? அதற்கு மேல் அவனால் பேசவே முடியவில்லை. நான் உங்க மகன்பா. ஆதிசேஷன் நரசிம்மாவுடைய வளர்ப்பு. அது மட்டும்தான் கூறினான். அவன் புரிந்து கொள்ள அது போதாதாம். மனதில் அவ்வளவு காலமாய் அழுத்தி கொண்டிருந்த ஒரு பாரம் பட்டென்று விடைபெற்று சென்றதைப் போல ஒரு உணர்வு ஆதிசேஷனுக்குள். தன் வளர்ப்பு ஏதோ இடத்தில் சறுக்கிவிட்டது என இவ்வளவு காலமாய் அவனுக்குள் ஒளிந்திருந்த குற்ற உணர்வு அந்த கணம் விடைபெற்று பறந்தது. தன் வளர்ப்பு பொய்யாகவில்லை. அந்த தந்தைக்கு இந்த வார்த்தைகள் கொடுத்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரித்திட முடியாதுதான். கண்ணா ராம், மகனை பாசத்துடன் கட்டி அணைத்து கொண்டான் ஆதிசேஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. இவ்வளவு காலமும் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துட்டே இருந்துச்சு. சரியான நேரத்துல மகனை வழிநடத்தாம விட்டுட்டோமோ, ஒரு அப்பாவை என் கடமையிலிருந்து தப்பின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. அதைவிட உன் அம்மா, எப்பவாவது அவளுக்கு இது தெரிய வந்துச்சுன்னா உடைஞ்சு போயிடுவா. அந்த கவலை வேற. இப்பதான் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்குது. குற்ற உணர்வு அகன்ற நிம்மதி ஆதிசேஷனின் முகத்தில் விரவியது. அது ஏதோ ஒரு கோபம். அப்படி நடந்துக்க முயற்சி பண்ணினேன். ஆனால் என் மனசுல இருக்கிற காதல் வேற எந்த பொண்ணையும் நெருங்க விடலப்பாம். சிறிது நேரம் இருவரும் அமைதியாய் தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தனர். ராம், உனக்கும் சந்திரிகாவுக்கும் இடையில அமெரிக்காவுல என்னமோ நடந்திருக்குது. அவ தற்கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கிறாள்னா இது சின்ன விஷயம் இல்லைங்கிறது புரியுது. அதை பத்தி நான் கிளறல. அது உங்களுடைய பர்சனல்னு நீ சொல்லிட்ட. அதுல நான் தலையிடவும் மாட்டேன். ஆனால் கல்யாணமே வேண்டாம்னு இருந்த சந்திரிகா எப்படி திடீர்னு சம்மதம் சொன்னான்? சென்னையில் இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் வந்து நின்ன. அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வைக்க சொன்ன. என்னாச்சுப்பா? இந்த அப்பா கிட்ட எதையாவது மறைக்கிறையாராம்? இதை கூட ஏன் கேட்கிறீன்னா, உன்னுடைய பிடிவாதத்திலேயும் கோபத்திலேயும் இந்த கல்யாணம் நடந்தா அது சந்திரிகா மனசை பாதிக்கும். மறுபடியும் உங்களுக்குள்ள ஒரு விரிசல் வந்துடக்கூடாதுன்னு தான் கேட்கிறேன். எதையாவது எங்ககிட்ட மறைக்கிறியா? நேருக்கு நேர் கண்களை பார்த்து கனிவுடன் தந்தை வினவிய போது அவனால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. சில கணம் அமைதி காத்தவன், ஷீ இஸ் பிரெக்னென்ட் என்று மட்டும் சொன்னான். ஆதிசேஷனுக்கு புரிந்தது. அவன்தான் அன்று காரில் செல்லும்போது தன்னை மறந்த அனைத்தையும் தந்தையிடம் புலம்பியிருந்தானே. என் மேல கோபமாப்பா? கோபம் இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டேன். நீ பண்ணினது தப்புதான். என்னதான் உன் பக்க நியாயத்தை நீ கொடுத்தாலும் கூட நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். தப்பு பண்ணின எத்தனையோ பேருக்கு தண்டனை கொடுத்த கை இது. உன் விஷயத்துல அமைதியா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் பாசம் இல்ல. நீதிக்கு முன்னாடி எனக்கு எல்லோருமே சமம்தான். உங்களுக்குள்ள இருக்கிற காதல்னாலதான் நான் அமைதியா போறேன். ஒருவேளை சந்திரிகா இந்த விஷயத்தை என்கிட்ட எடுத்துட்டு வந்திருந்தாலும் நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். கூர்மையாய் அவனை துளைத்தவனின் வார்த்தைகளில் அப்படியொரு கண்டிப்பு. நரசிம்மனுக்கும் தெரியும், தந்தைக்கு தெரிந்தால் கோபப்படுவார் என்று. ஐ எம் சாரிப்பா என்றான் அமைதியாக. இந்த விஷயத்தை ரொம்ப நாள் வீட்டுல மறைச்சு வைக்க முடியாது ராம். மறைக்கிறது சரியும் இல்ல. சீக்கிரமே சொல்ற வழியை பாரு. தப்பு பண்ணிட்ட, அதை மறைச்சு ஓடி ஒழிய வேண்டாம். தைரியமா சொல்லி அதை ஃபேஸ் பண்ண பாரு. புரியுதுப்பா. வீட்டுல மறைச்சு வைக்க முடியாதுதான். கல்யாணம் முடியட்டும், சொல்லிடுறேன். இப்பவே சொன்னா சந்திரிகா கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா. நான் வேற பக்கத்துல இல்ல. கண்டதையும் நினைச்சு குழம்பிட்டு இருப்பான். முதல்ல கல்யாணம் முடிஞ்சு என்கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன் என்றான் நரசிம்மன்.
இந்த விஷயத்தை மறைத்து வைக்கவெல்லாம் நரசிம்மன் விரும்பவில்லை. எப்படியாக இருந்தாலும் குடும்பத்தினருக்கு தெரிந்துவிடும். அவர்களாகவே தெரிந்து கொண்டால் அனைவரின் மனதிலும் மகன் சொல்லவில்லையே என்று சிறு சங்கடம் இருக்கும். எனவே கூறும் விதத்தில் இதை எடுத்து சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தான். குடும்பம் என்று வரும்போது சில விஷயங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். தன் போக்கில் முடிவெடுத்துக் கொண்டு செல்ல முடியாதல்லவா? பிபி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் முதல் ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிந்ததை கொண்டாடும் விதமாக அன்று ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மென்பொருள் உலகில் இந்த பார்ட்டி எல்லாம் சர்வ சகஜம்தானே. சொல்லப்போனால் வெறும் புரோகிராமை பார்த்து பார்த்து சூடேறும் மூளையை அவர்கள் இந்த பார்ட்டியில்தான் தனித்துக் கொள்வார்கள். அந்த வகையில் பார்த்தால் இந்த பார்ட்டிகள் எல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. இதற்காக பரதனும் பவித்ரனும் ஒரு சிறு ஹாலை புக் செய்திருந்தனர். கருப்பு வண்ண உடை என அனைவருக்கும் தீம் சொல்லப்பட்டுவிட அனைவரும் அதற்கேற்றாற்போல் தயாராகியிருந்தனர். மாலை மங்கி இரவு மெல்ல மெல்ல கவிழ்ந்து கொண்டிருந்த நேரம். மாண்வியும் தனது அறையில் தயாராகிக் கொண்டிருந்தாள். கருப்பு வண்ண ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் அவளிடம் இருந்தது. தோழிகள் அனைவரும் சேர்ந்து அதை அணிந்து கொண்டு வருவதாகத்தான் பேசி வைத்திருந்தார்கள். ஆனால் அவளுக்கு ஏனோ அதை அணிய விருப்பமே இல்லை. அவள் தற்போது இருப்பது லண்டன் என்றாலும் வளர்ந்தது எல்லாம் கட்டுக்கோப்பான கிராமத்தில் அல்லவா. ஜீன்ஸ் குர்தி கூட அவளுக்கு பெரிதாக எந்த அசௌகரியத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் கையில்லாமல் சற்று இறக்கம் வைத்திருந்த அந்த உடையை அணிய விருப்பமில்லை. தன்னிடம் இருந்ததில் தேடி பிடித்து கருப்பு வண்ண டிசைனர் புடவையை அணிந்திருந்தாள். சற்று பூசினார் போன்ற அவளது உடல்வாகிற்கு அந்த புடவை வெகு பாந்தமாய் பொருந்தியிருந்தது. வழக்கம் போல் முடியை விரிய விட்டிருந்தவள் இன்று மட்டும் நுனியில் கேர்லிங் செய்திருந்தாள். மெலிதாக மை தீட்டி வளைந்திருந்த புருவங்களுக்கு மத்தியில் சிறிய வெள்ளைக்கல் பொட்டை வைத்து நிமிர்ந்து பார்த்தவளுக்கு ஏதோ ஒன்று குறைவதைப் போல தெரிந்தது. லிப்ஸ்டிக். ட்ரெஸ்ஸிங் டேபிளின் மேல் இருந்த லிப்ஸ்டிக்கை எடுத்தவள் மெலிதாக தீட்டிக்கொண்டாள். இப்ப பெர்ஃபெக்ட். கன்னம் கிள்ளி தனக்குத்தானே முத்தம் வைத்து கொண்டவள் அறையை திறந்து வெளியே வர பரதனும் அதே நேரம் கிளம்பி வெளியே வந்தான். இருவரது பார்வைகளும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டன. அவனது கோபம் இப்பொழுதெல்லாம் குறைந்திருந்தது. இருந்தாலும் அவளை சீண்டிவிட்டு தன் பின்னால் சுற்ற வைப்பது அவனுக்கு பிடித்திருக்க தயவுதாட்சண்யமே பார்க்காமல் முறைத்து கொண்டு சுற்றினான். நெற்றியிலிருந்து அவனது பார்வை மெல்ல மெல்ல கீழிறங்கி பெண்ணவளை முழுதாக அளவிட்டு கொண்டிருந்தது. முதலாக அவளை புடவையில் பார்க்கிறான். குர்த்தி அணிந்திருந்தாலே பார்வை தறிக்கெட்டுத்தான் பாயும். இதில் புடவை வேறா, சொல்லவா வேண்டும்? செழித்த அழகுகளில் தடுமாறி பளிச்சென்று கவனத்தை ஈர்த்த இடையில் கிறங்கி என அவன் தடுமாறிக் கொண்டிருந்தான். அழகிதான். இவளுக்காக அரிவாள் வெட்டு குத்துன்னு ஓடலாம், தப்பில்லை. மனம் வேறு கருத்தை அள்ளி வழங்க, இப்ப நான் உன்னை கேட்டேனா, அடங்கு என குதித்து கொண்டிருந்த மனதின் மேலேயே ஒரு அடி போட்டவன் தொண்டையை சிறுமியபடி பார்வையை திருப்பிக் கொண்டான். அவன் அதர பழைய கிழிந்த ஷர்ட்டை போட்டிருந்தால் கூட ஆவென்று வாய்ப்பிழந்து ரசிப்பவள் இப்பொழுது ஆண்மைக்கு இலக்கணமாய் தன் முன் நின்றிருக்கும் போது அவனை ரசிக்காமல் விட்டு விடுவாளா என்ன? கருப்பு வண்ண கோட் சூட்டில் அட்டகாசமாய் தயாராகி இருந்தவனை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டாள் பெண்ணவள். இவ ஒருத்தி பார்வையிடல ஆரம்பிச்சுட்டா. ஆப்பிள் தக்காளி, நம்மள சைட்டடிக்கும் போல மனதிற்குள் எண்ணிக்கொண்டவன் உதட்டை குவித்து ஊதியபடி வெளியே செல்லாம். இவளும் வீட்டை பூட்டிவிட்டு அவனை தொடர்ந்தாள். பரதன், என்னையும் டிராப் பண்ணிடுங்களேன். அவன் பதிலை எதிர்பார்க்காமல் அவனருகே ஏறி அமர்ந்துவிட அவனோ ஒரு கணம் அவளை நோக்கிவிட்டு காரை கிளப்பினான். இருவரும் ஒன்றாக தங்கியிருக்கும் விஷயம் இன்னமுமே அலுவலகத்தில் யாருக்கும் தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் அடுத்தவர் விஷயத்தில் எல்லை மீறி மூக்கை நுழைத்து புறம் பேசவும் மாட்டார்கள் என்பதால் இருவருக்கும் அதை பற்றிய கவலை இல்லை. அன்று ஏனோ அவனிடம் மெல்லிய தடுமாற்றம். தன்னருகே அமர்ந்திருந்தவளை அடிக்கடி திரும்பி பார்க்க சொன்ன மனதை அவனால் அவ்வளவு சீக்கிரம் அடக்க முடியவில்லை. இதில் அவளது பார்வை வேறு. கொஞ்சம் கூட அவன் பார்க்கிறான் என்ற விவஸ்தையே இல்லாமல் கடித்து தின்பதைப் போலத்தான் எப்பொழுதும் பார்த்து வைப்பாள். கேட்டால் என் கண்ணு நான் பார்க்கிறேன் என்று கூறி வைப்பாள். அதற்காக ஒரு நியாயம் வேண்டாமா? இப்படியே கன்னத்தில் கைக்குற்றி மென்னகையில் இதழ்கள் விரிய கண்களில் வழிந்தோடும் ஏதோ ஓர் உணர்வுடன் ஒரு பெண் பார்த்து கொண்டிருந்தால் ஆண்மனம் சலனப்படத்தானே செய்யும். அதுதான் அங்கும் நடந்தது. அந்த கண்ணியின் பார்வை வீச்சு மெல்ல மெல்ல அவனுக்குள் சலனத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இப்பொழுதெல்லாம் அவளது அந்த ஆசை பார்வைகளை அவன் எதிர்பார்க்க ஆரம்பித்திருந்தான். அவள் பார்வை அரங்கேற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்க இவனும் சாலையை மறந்து அவ்வப்போது அவளுடன் இணைந்து கொண்டிருக்க இது சரிவராது. ஒரு கட்டத்தில் தலையை உலுக்கிக் கொண்டவன் காரில் இருந்த சிடி பிளேயரை உயிர்ப்பித்தான். அதுவோ அவனுக்கு மேல் அங்கு அலறி வைத்தது. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இரு விழித்தவனை முறையில் என்னை கொள்ளுதே. பாடல் ஒளிபரப்பாக சுத்தம். அவன் மானசீகமாய் தலையில் கை வைத்து கொண்டான். பார்க்கிறது தானே இங்க பஞ்சாயத்தே, இதுவும் பார்த்தேன்னு கத்தி வைக்குதே. எண்ணிக்கொண்டே அவன் அவளை நோக்க அவளோ வாய்விட்டு சிரித்தாள்.
கட்டழகு கன்னத்தில் அடிக்க, கண்ணுக்குள்ளே பூகம்பம் பிடிக்க, கம்பனில்லை மிச்சத்தை உரைக்க, அடடா 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 அடடா. ஒரு ஆண் தனது காதல் சொட்டும் குரலில் பாடிக்கொண்டிருக்க, அந்த வரிகளை கேட்டவனின் பார்வை ஒருவித அர்த்தத்துடன் அவள் மீது மொய்த்தது. உண்மைதான், இவள் அழகை வடிக்க இப்பொழுது கம்பன் இல்லைதான். பார்வை வெகு ரசனையுடன் அவளை தழுவி மீள, முதல் முறையாக நாணம் கொண்டு அவன் பார்வையை சந்திக்க முடியாமல் இமைத்தாழ்த்தியது அந்த பெண்மை. பாருடா, எப்ப பாரு அசராம என் கண்ணை பார்ப்பா, இப்பென்னடானா அதிசயமா வெட்கப்படறான். இந்த இதம் அவனுக்கு பிடித்திருந்தது. ஒரு பெண் விழுந்து விழுந்து அவனை ரசிக்கிறாள். திரும்பி அவன் ரசித்தாள். நாணம் கொண்டு இமைகள் படபடக்க விழி நாணுகிறாள். இது கொடுக்கும் சுகம் அவனுக்கு பிடித்திருந்தது. உதடுகள் குவிந்து அந்த பாடலுடன் சேர்ந்து உல்லாசமாய் விசிலடித்தது. கண்ணும் கண்ணும் மோதிய வேளை, சில நொடி நானும் சுவாசிக்கவில்லை. கடவுள் பார்த்த பக்தன் போல கையும் காலும் ஓடவில்லை. உண்மைதான். எப்பொழுதெல்லாம் அவள் விழிகளோடு அவன் விழி கலக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் மெய் மறந்துதான் நின்று விடுகிறான். அந்த பெண்ணின் அளவுக்கு இது காதல் என்று அவன் தெளிந்திருக்கவில்லை. ஆனால் அவளது பார்வைகள் மனதிற்குள் இனம் புரியாத சில்லிப்பை தோற்றுவிக்கின்றன. மழையின் சாரலில் இதமாய் நனைவதை போன்ற பிரமிப்பை தோற்றுவிக்கின்றன. மனதில் இத்தனை ரணமா, அடவழியில் இத்தனை சுகமா, அடடா 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 அடடா. ஏனோ இந்த வரிகள் அவனுக்குள் ஏற்படுத்திய தாக்கத்தை விட அவளுக்கு ஏற்படுத்திய தாக்கம்தான் மிக மிக அதிகம். அவனை காதலிக்கிறாள் என்று தெள்ளத் தெளிவாக மனதிற்கு தெரிகிறது. அதை அவனிடம் சொல்ல முடியாத தவிப்பு, தவிப்பு தரும் ரணம், ரணம் உருவாகும் வலி என சில காலமாகவே அந்த காதலில் அவள் தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். இவனுக்கு எப்பொழுது என் மனது புரியும்? அவளிடமோ சிறு ஏக்க பெருமூச்சு. அதற்குள் பார்ட்டி நடக்கும் ஹால் வந்துவிட காரை பார்க்கிங்கில் விட்டுவிட்டு இருவரும் இறங்கி நடந்தனர். தொடரும். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 43. வெள்ளை மற்றும் கருப்பு வண்ண திரைச்சீலைகளாலும் பலூன்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த அரங்கத்தில் பார்ட்டி களை கட்டியது. ஆண்கள் பெண்கள் என அனைவரும் தங்களது நட்பு வட்டாரத்துடன் ஐக்கியமாகி இருக்க, மாண்பியும் தனது தோழிகள் குழுவுடன் அரட்டையில் இறங்கியிருந்தாள். பேசிக்கொண்டாலும் பார்வை அவ்வப்போது பரதனை தொட்டு மீண்டு கொண்டது. ஹே மாண்வி, நாமெல்லாம் இந்த ஃப்ராக் போடலாம்னு தானே பிளான் பண்ணினோம். நீ ஏன் புடவையில வந்த? அவளது உடையை கவனித்துவிட்டு ஒருத்தி வினவினாள். இந்த ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லடி. இந்த சாரியும் உனக்கு நல்லாத்தான் இருக்குது. இவர்கள் பேசிக்கொண்டிருந்த இடத்திற்கு மதுபானம் வர அனைவரும் எடுத்துக்கொண்டனர். ஏதோ நினைவில் மூழ்கியிருந்த மாண்விக்கு அது மது என்று தெரியவில்லை. ஜூஸ் என்ற நினைப்பில் எடுத்து அருந்திவிட்டாள். குடித்த பிறகுதான் அவளுக்குள் ஏதோ ஒரு மாற்றம். சற்று தலை சுற்றலாக இருக்க தலையை உலுக்கி தன்னை மீட்டு கொண்டாள். அதற்குள் மைக்கை பிடித்தபடி ஒருவன் பேச ஆரம்பிக்க அனைவரின் கவனமும் அவன் புறம் திரும்பியது. ஹலோ டியர்ஸ், திஸ் ஃப்ளோர் இஸ் ஃபார் யூ. கமான் கைஸ், லெட்ஸ் வி டான்ஸ். அவனது குரலை தொடர்ந்து பலத்த கரகோஷம் எழுந்தது. நடனமாட விரும்பிய ஜோடிகள் அங்கு சென்று நின்றனர். பவித்ரன் கூட தனது மனைவியுடன் நடனமாட தயாராக அவன் பார்வை நண்பனின் மேல் விழுந்தது. கமான் பரதா, டான்ஸ் பண்ணலாம். இவன் இங்கே நச்சரித்துக் கொண்டிருக்கும் போது மறுபக்கம் மாண்வியின் தோழிகள் அவளை வற்புறுத்தி கொண்டிருந்தனர். ஹே, என்னமோ மாதிரி இருக்குதுப்பா. இல்லைனா நீங்க சொல்லவே வேண்டாம், நானே டான்ஸ் பண்ணுவேன் தானே. அவள் மறுத்து கொண்டிருக்க அவர்கள் விடுவதா இல்லை. விடாப்பிடியை அழைத்து வந்து நிற்க வைத்து விட்டனர். டே, எனக்கு ஜோடி இல்லடா, நீ போய் டான்ஸ் பண்ணு. மறுத்து கொண்டிருந்த பரதனை தனியாக நின்று கொண்டிருந்த மாண்வியுடன் கோர்த்து விட்டான் பவித்ரன். மாண்வி, ஜாயின் வித் ஹிம். அவள் தள்ளிவிட்டு விட சரியாக விளக்குகள் அணைந்து இசையும் ஒளிபரப்பாக அனைவரும் நடனமாட ஆரம்பித்து விட்டனர். எதிரெதிரே நின்ற பரதனுக்கும் மாண்விக்கும் வேறு வழியும் இருக்கவில்லை. அவள் கண்களை பார்த்தபடியே அவன் தனது வலது கரத்தை நீட்ட, மாண்வியும் அவனை பார்த்து கொண்டே தன் கரத்தை அவனுடன் பிணைத்தாள். பரதனின் இன்னொரு கரம் உரிமையுடன் அவளது இடையை தழுவியது. அவ்வளவுதான். பெண்ணவளின் மொத்த உலகமும் அந்த கணத்தில் ஸ்தம்பித்து விட உறைந்து போய் நின்று விட்டவளை இழுத்து கொண்டு இசைக்கேற்ப நடனமாடினான் பரதன். அவனது கண்களைத் தவிர அவளுக்கு வேறு யாருமே வேறு எதுவுமே தெரியவில்லை. இந்த உலகம், காற்று, சுற்றி நடனமாடியவர்கள் என அனைத்தும் மறந்து போக கண்முன்னால் நின்றது அவன், அவளது ரது மட்டுமே. அதன் பிறகு அவள் தயங்கி நிற்கவில்லை. உயர்ந்த கரம் அவன் தோளை பற்றி கொண்டது. அவனும் ஒருவித மோன நிலையில்தான் இருந்தான். பல ஜோடிகளுக்கு மத்தியில் இவர்கள் நின்றிருந்தார்கள். இசைக்கேற்ப சுழன்று ஆடிய போது பெண்ணவளின் மனமும் அவனோடு சேர்ந்து சுழன்றது. பாடல் ஒளிபரப்பாகவில்லை, வெறும் இசைதான். ஒரு கட்டத்தில் இடையை வளைத்து தன்னோடு இருக்கியவன் காட்டியது அப்பட்டமான நெருக்கம் மட்டுமே. மெலிதாக கனன்று கொண்டிருந்த நெருப்பை அந்த நெருக்கம் இன்னும் விசிறி விட்டுவிட பெண்ணவளுக்குள்ளோ காதல் உணர்வுகள் வெடித்து சிதறியது.
அவள் அருந்திய ஆல்கஹாலும் சேர்ந்து கொள்ள மனதிற்குள் அப்படியொரு போராட்டம். அவன் வேண்டும், அவன் காதல் வேண்டும் என மனம் தவிக்க ஆரம்பிக்க, பார்வையோ காதலுடன் அவனை நோக்கியது. அடர்ந்திருந்த அந்த முன்னுச்சி சிகையில் கரம் கோர்த்து நெரித்து அந்த பரந்த நெற்றியில் முத்தமிட வேண்டும் போலொரு தாபம் அவளுக்குள். அந்த கண்கள் வசீகரமாய் அவளை நோக்கும் போதெல்லாம் தன்னிலை மறந்துதான் விடுகிறாள். அப்பொழுதும் கூட அந்த கண்கள் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த பார்வையில் அன்று ஏனோ ஒரு மாற்றம் சுனாமியாய் சுழற்சியடித்து அவள் மனதை ஆக்கிரமிக்க பார்த்தது. இசையும் நின்றுவிட ஒரு சுழற்று சுழற்றி ஒற்றை கையால் அவளை தாங்கி பிடித்து அவள் முகம் நோக்கி குனிந்தபடி நடனத்தை நிறைவு செய்திருந்தான் பரதன். அவன் நிறைவு செய்து விட்டான். ஆனால் பெண்ணவளால் தான் தன் மனதிற்குள் அலைமோதும் எண்ணங்களை நிறைவு செய்ய முடியவில்லை. நாட் பேட், லவ்லி. அவள் முகம் பார்த்து முணுமுணுத்தபடி இமை சுமிட்டியவன் அகலப்போன கணம் அவனது சட்டைக்காலரை பற்றி தன்னை நோக்கி இழுத்திருந்தாள் பெண்ணவள். அவனுக்கு சற்று அதிர்ச்சிதான். என்ன? அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே சட்டைக்காலரை பற்றி அவன் உயரத்திற்கு எம்பியவள் அவன் உதடுகளோடு தன் இதழ்களை பிணைத்தாள். அவள் முத்தமிடுவாள் என்று அவன் சத்தியமாய் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை. அதைவிட அவர்கள் இருக்கும் நிலை, சுற்றி அத்தனை பேர் இருக்கும் போது அவள் அளித்த முத்தம். அவன் விலக பார்த்தான். ஆனால் முடியவில்லை. ஆனவன் நினைத்திருந்தால் பலமாய் உதறி தள்ளிவிட்டு சென்றிருக்க முடியும். அவனும் அப்படி சென்றிருப்பான் தான். ஆனால் விழிமூடி இமையோரம் கண்ணீர் வழிய அவன் இதழ்களுக்குள் மூழ்கியிருந்தவள் அள்ளி அள்ளி கொடுத்தது என்னவோ காதலை மட்டும்தான். இப்படியொருத்தி காதலை கொட்டி கொட்டித்து கொண்டிருக்கும் போது அவனால் எப்படி உதறி தள்ள முடியுமாம்? அவனே அறியாமல் அவனது கரம் உயர்ந்து அவள் இடையை பற்றி தன்னை நோக்கி லேசாக தூக்கி அவளது இதழ் யுத்தத்திற்கு வழி செய்து கொடுத்தது. உயிரை திறக்கும் இந்த இதழ் முத்தம் ஆனவனுக்கு மட்டுமல்ல, பெண்ணவளுக்கும் புதிதுதானே. ஒரு கட்டத்திற்கு மேல் எப்படி என்று தெரியாமல் முட்டி மோதி தடுமாறினாலும் காதல் அனைத்தையும் அவளுக்கு கற்றுக் கொடுத்து விட தயக்கமின்றி முன்னேறினாள். மனதில் இருக்கும் காதலும் உள்ளே சென்றிருக்கும் ஆல்கஹாலும் மெல்ல மெல்ல அவளை தன்னிலை இழக்க வைத்து கொண்டிருந்தன. சுற்றியிருந்த அனைவருக்குமே அதிர்ச்சிதான். பரதனும் மான்வியும் காதலிப்பார்கள், அதுவும் இவ்வளவு குறுகிய காலத்தில் காதலிப்பார்கள் என்று யாருமே எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை. இருந்தாலும் அவர்களது காதலை மகிழ்ச்சியுடனேயே ஏற்றுக்கொண்டு ஆரவாரித்தனர். அதற்கு மேல் முத்தமிட முடியாமல் உணர்ச்சிகளின் பிடியில் தொய்ந்து அவள் சரிந்த கணம் அந்த முத்த யுத்தத்தை அவன் கையில் எடுத்துக்கொண்டான். சரியாக அந்நேரம் சுற்றியிருந்தவர்களின் கரகோஷமும் ஒழிக்க அவனுக்கு அப்பொழுதுதான் சுற்றுப்புறம் உரைத்தது. அவள்தான் தன்னிலை மறந்து முத்தமிட்டாள் என்றால் இவனும் அல்லவா மயங்கி போய் நின்றிருக்கிறான். பரதன் சட்டென்று விலகி கொண்டான். ஆனால் மான்விக்கு அப்படி எந்த ஒரு அவசரமும் இல்லை போலும். அவள் கண்ணுக்கு தெரிந்தது எல்லாம் பரதன், பரதன் ஒருவன் மட்டுமே. இதற்கு மேல் முடியவே முடியாது. மனதில் இருக்கும் காதல் உந்தித்தள்ள அவள் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. அவன் முன் மண்டியிட்டு அவன் கரத்தை பற்றினாள். அன்றைய தினம் பரதனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சிதான். அதிர்வுடன் அவன் அவளையே நோக்க அவள் விழிகளும் அவனை விட்டு அகலவே இல்லை. லவ் யூ ரது, நான் உங்களை காதலிக்கிறேன். எப்போ எப்படின்னு தெரியலேன்னு பொய் சொல்ல மாட்டேன். உங்களை பார்த்த அந்த செகண்ட்ல இருந்து என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு. இந்த கண்ணு ஷப்பா செம்ம ஷார்ப் தெரியுமா? இதை என்னை படுத்துற பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. புயல்ல சிக்கினால் கூட நான் இப்படி தவிச்சு போக மாட்டேன் போல. ஆனால் உங்க கண்கள் என்னை அந்த அளவுக்கு தவிக்க வைக்குது. பார்த்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள காதலான்னு நீங்க கேட்கலாம். கொஞ்ச நாள் இல்ல, இன்னும் 60 வருஷம் கழிச்சு தலையெல்லாம் நரைச்சு போய் கண்கள்ல சுருக்கம் விழுந்து அப்ப நான் உங்களை பார்த்தால் கூட இதே அளவு காதலோட சொல்லுவேன், ஐ லவ் யூ ரதுன்னு. விழிகளோடு விழிகலந்து தன் காதலை உரைத்து விட்டு அவன் கரத்திலேயே முகம் புதைத்து கொண்டாள் மான்வி. அவள் மேனி குலுங்கியது. காதலின் உணர்வுகளை தாங்க முடியாமல் தளிர்மேனி நடுங்கியது. என் காதலை உரைத்து விட்டேன் என்ற சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தது. ஒரு பெண்ணாக முன்வந்து உரைக்கும் காதலை முதல் முறை காண்கிறான். அதுவும் அவனிடம் வந்து விழிநிறைய காதலுடன் நேசம் சொட்ட சொட்ட உரைக்கிறாள், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று. கோடிக்காதல் கண்முன்னால் கொட்டி கிடக்கும் போது எந்த ஆனால்தான் எட்டி உதைக்க முடியும்? அவன் உறைந்து போய் நின்றான். அந்த காரிகையின் காதல் அவனை பிரமிக்க வைத்தது. சந்திரிகாவை காதலிக்கிறேன் என்று சொன்னவனின் கண்களில் கூட இந்தளவு காதல் ஒரு நாள் கூட மின்னியது இல்லை. ஆனால் இவள் கண்களிலோ காதல் வழிந்தோடுகிறது. மானு, அவள் கரம் பற்றி எழுப்பியவன் மறுநொடி யோசிக்காமல் பெண்ணவளை இழுத்து அணைத்து கொண்டான். அணைத்த பிறகுதான் தெரிந்தது அவள் குடித்திருக்கிறாள் என்பது. மனதில் பெருத்த ஏமாற்றம் பரவியது. ஆக, குடித்து விட்டுத்தான் உளறிக் கொண்டிருக்கிறாளாம். ஏனோ மனம் விட்டு போனது. குடித்திருந்தாலும் நிதானத்தில் இருந்தாலும் அவள் கண்களில் வழிந்தோடிய காதல் சத்தியமானது என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. அவளது முகத்திலும் காதலிலும் அவனுக்குள் பெரும் சலனம் ஏற்பட்டிருந்தது.
அவளது முத்தத்திலும் காதலிலும் அவனுக்குள் பெரும் சலனம் ஏற்பட்டிருந்தது. அவள் விழிவழி காதலை அவள் எப்பொழுதோ அவனுக்குள் கடத்தியிருந்தாள். ஆனால் இப்பொழுது அனைத்தும் அவளது சுயநினைவு இன்றி நடந்தது என்பது தெரிந்த பிறகு மனம் முழுக்க ஏமாற்றம், வலி. ஹே, சூப்பர் ப்ரப்போசல்! அனைவரும் கரகோஷம் எழுப்ப அப்பொழுதுதான் தன்னிலையில் இருந்து சுய உணர்வுக்கே வந்தாள் மாண்பி. குடித்திருந்தாலும் நடப்பது என்ன, நடந்தது என்ன என அனைத்தும் தெளிவாகத்தான் இருந்தது. குடியின் போதையால் அவள் காதலை உரைக்கவில்லை. காதலின் உணர்வுகளில் மூழ்கி தன்னிலை மறந்துதான் காதலை உரைத்தாள். அதை அவன் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இங்கு கவலையே. சட்டென்று தன்னை மீட்டுக்கொண்ட பரதன், சாரி கைஸ், வி ஆர் லீவிங். உரைத்தபடி கையோடு அவளையும் அழைத்து கொண்டு சென்று விட்டான். மதுவின் மயக்கத்தில் இருப்பவளை அப்படியே விட்டுச் செல்ல மனம் வரவில்லை. குடிச்சிட்டு உளறி இருக்கிறா, இந்த காதல் எல்லாம் பொய். மனதில் ஏற்பட்ட ஏமாற்றம் கோபத்தை கொடுக்க கிட்டத்தட்ட கார்கதவை திறந்து அவளை உள்ளே தள்ளினான் பரதன். ஏன் இந்த கோபம் என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. உள்ளே சென்ற ஆல்கஹால் வேறு தன் வேலையை காட்ட ஆரம்பிக்க ரது என்று ஆரம்பித்தவளின் வாய் குழறியது. இவ்வளவு நேரம் இருந்த நிதானம் கூட இப்பொழுது இல்லை. விருட்டென்று அவன் காரை கிளப்ப அவளுக்கு மயக்கம் வரும் நிலை. மயங்கி அவன் தோள் மேலேயே சரிந்தாள். தள்ளிவிடத்தான் நினைத்தான். ஆனால் மனம் கேட்கவில்லை. அவளும் வசதியாக அவன் மேல் சாய்ந்து கொள்ள எப்படியோ காரை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு வந்திருந்தான். காரை நிறுத்திவிட்டு தன்மேல் சாய்ந்திருந்தவளை குனிந்து பார்த்தான். விழிகள் செருங்க மயங்கி கிடந்தவளின் நிலை அவனுக்கு உரைக்காமல் இல்லை. குடிகாரி, குடிகாரி. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். குடிச்சிட்டு முத்தம் கொடுத்ததும் இல்லாம காதல் அது இதுன்னு கண்டதையும் உளறி என் மனசையும் கெடுத்து வச்சுட்டான். நாளைக்கு விடிஞ்சா எதுவும் ஞாபகம் இருக்க போறதில்ல. அதுக்குள்ள இவளை வாய்விட்டே அவளை திட்டியவனுக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது. சே, எனக்கும் காதலுக்கும் ராசியே இல்ல போல. அவளை சீட்டில் சாய்த்து விட்டு காரை விட்டு இறங்கியவன் சுற்றி அவள் புறம் வந்தான். இவ பேசின பேச்சுக்கும் ஆடின ஆட்டத்துக்கும் இங்கேயே கிடன்னு விட்டுட்டு போயிடணும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மனசு வேற என்னமோ பண்ணுதே. இவ்வளவு நாள் காதலை பத்தியெல்லாம் நான் யோசிச்சதே இல்ல. அதுவும் இவளை அப்படி பார்த்ததே இல்ல. எண்ணும் போதே மனசாட்சி முன் வந்து நின்று முறைத்தது. அவன் பார்த்த பலவிதமான பார்வையை வேறு அது நினைவுபடுத்த தொண்டையை செரும்பிக் கொண்டான். அது ஏதோ அப்படி இப்படி பார்த்தேன் தான். அதுக்காக லவ் பண்ணணும்னு எல்லாம் நினைக்கவே இல்லல்ல. இந்த குடிகாரி இன்னைக்கு கண்டதையும் உளறி போச்சு. இனி என் ராத்தூக்கம் போச்சு. புலம்பிக் கொண்டே குனிந்து அவளை கைகளில் அள்ளிக்கொண்டான். அந்த மயக்கத்திலும் அவனது ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்டவளாய் ரது என அவன் கழுத்தை வளைத்து பிடிக்க, அடியே ஆப்பிள் தக்காளி, ரது பொதுன்ன கொன்னுடுவேன் கொன்னு. மிரட்டியவன் ஒற்றை கையால் அவளை பிடித்து கொண்டு மறு கையால் கதவை திறந்தான். காலால் எட்டி உதைத்து கதவை மூடியவனுக்கு அவளது அறைக்குள் நுழைய தயக்கம். இது நாள் வரை அவளது அறையை அவன் எட்டி பார்த்தது கூட இல்லை. வேறு வழியில்லை. சோபாவில் படுக்க வைக்க முடியாது. உருண்டு கீழே விழுந்து விடுவாள் என்பது உரைக்க காலால் எட்டி உதைத்து அவளது அறைக்கதவை திறந்தான். அறை அலங்கோலமாக கிடந்தது. பார்ட்டிக்கு வருவதற்கு முன்னால் அணிந்திருந்த உடை கீழே சிதறி கிடந்தது. மெத்தை விரிப்பு கலைந்து டவல் கூட ஒழுங்காக மடித்து வைக்கப்படாமல் அங்கிருந்த ஒற்றை சோபாவின் மேல் சுருண்டு கிடந்தது. பார்வையை சுழற்றி அறையை ஆராய்ந்தவன் முகத்தை சுளித்து கொண்டான். அவனுக்கும் அவளுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது போல. அவனிடம் அவ்வளவு நேர்த்தி இருக்கும். அலுவலகம் என்றாலும் சரி, அவனது அறை என்றாலும் சரி, எடுத்த பொருள் எடுத்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கும். இப்படி கலைந்து கிடந்தால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இது என்ன ரூமை இப்படி வச்சிருக்கிறான்? எண்ணியபடியே மெத்தையில் சென்று அவளை படுக்க வைக்கத்தான் நினைத்தான். அதற்குள் கண் விழித்தவள் ரது என்று ஒரு மார்க்கமாக அழைத்து கொண்டே குடித்த அனைத்தையும் அவன் மேல் வாந்தி எடுத்து வைத்து விட்டாள். ஏய் சி, எருமை! தன்னை விட்டு அவளை இறக்குவதற்குள் அவள் முழுதாக வாந்தி எடுத்திருந்தாள். சாரி ரது அம்மா. வாந்தி எடுத்ததும் அல்லாமல் அவள் பாட்டிற்கு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிற்று. சரி சரி, அழாதேடி. சமாதானப்படுத்தியபடியே குளியலறைக்குள் அழைத்துச் சென்றவன் ஷவரை திறந்து அவளை அடியில் நிறுத்தினான். ரது, குளிருது. அவளோ அவனுடன் ஒன்ற வேறு வழியே இல்லை. அவனும் சென்று அவளுடன் நிற்க வேண்டியதாய் போயிற்று. தனியே விட்டால் விழுந்து விடுவாள் என்பது உரைக்க சுவரில் சாய்த்து அவளை நிற்க வைத்தவன் தான் அணிந்திருந்த கோட்டையும் சட்டையையும் கழட்டினான். உடைகளை களைந்து அங்கிருந்த பக்கெட்டில் போட்டவனின் பார்வை அவள் மேல்தான் படிந்தது. கண்கள் செருக தள்ளாடி கொண்டு நின்றாலும் அந்த கடித்து தின்பதை போல பார்க்கும் பார்வைக்கொன்றும் குறைச்சல் இல்லை. ரது, யூ ஆர் சோ ஹேண்ட்சம். 3 விரலை உயர்த்தி சூப்பர் என்பதாய் காண்பித்தவள் அவனை நோக்கி வருகிறேன் பேர் வழி என்று அவன் மீதே விழுந்து வைத்தாள். ஏய் இடியட், கீழே விழுந்து வச்சிடாதேடி. அவள் இடையை பற்றி நிற்க வைத்தவன் தன்னோடு அணைத்து கொண்டான். பரதா, இது ரொம்பவும் டேஞ்சர். சீக்கிரமா இவளை படுக்க வச்சுட்டு உன் ரூம்க்கு போயிடுடா. அப்புறம் உன் கற்பை இவகிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியாது.
தலையை உலுக்கிக் கொண்டவன் அவளை தன்னிடமிருந்து பிரித்தெடுக்க முயல, அவளோ சுகமாய் அவனது வெற்று மார்பில் புதைந்து கொண்டு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தாள். ஜிவ்வென்று எதுவோ ஒன்று உடல் முழுவதும் பரவ மேனி சூடேறியது. அடியே ஆப்பிள் தக்காளி, அமைதியா இருடி, அப்புறம் ஜூஸ் பிழிஞ்சிட போறேன். அவன் திட்ட ஏதோ ஆஸ்கார் அவார்ட் வாங்கியதைப் போல குழந்தைத்தனமாய் அவன் முகம் பார்த்து சிரித்தாள் அவள். அவனுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. அழகிதாண்டி, எப்படியோ என்ன மயக்கிட்ட. அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி அவன் சிரிக்க, அவளோ கழுத்தை வளைத்து மீண்டும் அவன் உதடுகளை கவ்விக்கொண்டாள். அவன் மேனியில் ஒரு அதிர்வு. விலக்கி வைக்க நினைக்கிறான். ஆனால் அவனால் முடியவில்லை. இடையை பற்றி தன்னோடு தூக்கி கொண்டவனும் அந்த இதழ் முத்தத்தில் ஆழ்ந்து போனான். சுயநினைவு இல்லாத பெண்ணிடம் எல்லை மீறுவது தவறு என அவன் மூளை எச்சரிக்கிறது. ஆனால் இந்த வெட்கம் கெட்ட உடல் கேட்க மாட்டேன் என்கிறதே. அவ்வளவு வருடமாய் அவன் கட்டி காப்பாற்றி வந்த அவனது பிரம்மச்சரியத்தை அந்த ஒற்றை முத்தத்தில் மொத்தமாய் தகர்த்தெறிந்து கொண்டிருந்தாள் அந்த காரிகை. உணர்வுகளின் சதிராட்டம் அங்கு ஆரம்பமாகியது. ஜன்னலின் வழி ஆதவனின் கதிர்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தன. சுள்ளென்று தன்மேல் விழுந்த ஒளிக்கிரணங்களில் மெல்ல கண் விழித்தாள் மாண்வி. தலைமுழுக்க பாரமாயிருக்க அவளால் கண்களை திறக்கவே முடியவில்லை. இதென்ன இப்படி இருக்குது? எப்படியோ தன்னை சுதாரித்து கொண்டு விழிகளை திறந்தவளின் பார்வையில் கடிகாரம் வந்து விழுந்தது. மதியம் 2 மணி என காட்டியது. வாட்? அதிர்ந்தபடி எழுந்தமர்ந்தவளுக்கு அப்பொழுதுதான் அவளது நிலையை உரைத்தது. உடலில் ஒற்றை துணி இல்லை. கடவுளே! போர்வையை இழுத்து பிடித்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள். நேத்து என்ன நடந்துச்சு? யோசித்தவளின் நினைவலைகளில் பார்ட்டியில் நடனமாடியது, பரதனிடம் தன் காதலை உரைத்தது, அவன் தன்னை அழைத்து கொண்டு காரில் வந்தது என அனைத்தும் நினைவிலிருந்தது. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றுதான் தெரியவில்லை. அவன் அவளை வீட்டிற்குள் தூக்கி வந்தது, ஷவரின் அடியில் நின்றதெல்லாம் மங்களாக நினைவில் எழும்ப மனமோ அடித்து கொண்டது. அப்போ நேத்து ஏதாவது நடந்துருச்சா? சுற்றும் முற்றும் அறையை பார்த்தாள். நேற்று அவள் அணிந்திருந்த புடவை, உள்ளாடை என அனைத்தும் தரையில் சிதறி கிடந்தது. போச்சு, என் கற்பு போச்சு. சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லா ஆம்பளையும் தப்பானவன் தான்னு நிரூபிச்சுட்டானெல்லாம் இவனுக்கு இருக்குது. கருவி கொண்டவள் டவலை எடுத்து கட்டிக்கொண்டு குளியலறைக்கு நுழைந்தாள். அங்கு அவன் கழட்டி போட்ட உடை அவளை வரவேற்று வைத்தது. ஷவரின் அடியில் இவளாக முன்வந்து அவனை முத்தமிட்டது நினைவில் வந்து போக இதழ் கடித்தபடி சுவரில் சாய்ந்து கொண்டாள். என்ன பண்ணி வச்சிருக்க மாண்வி? உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஜென்மத்துல பரதன் தான் உனக்கு புருஷன். உன்னுடைய கிராமம் அல்ல. உலகமே எதிர்த்தாலும் நீ அவன் கூடத்தான் நிற்பேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப தப்பு. நேர்மையான அவளது மனம் கண்டித்தது. அவளுக்கு அழுகையே வந்துவிடும் போல. என்னதான் அவள் வந்து முத்தமிட்டாலும் சுய நினைவில் இல்லாத பெண்ணிடம் இப்படித்தான் எல்லை மீறுவானா என்ற கோபம் பரதனின் மேல் பெருகியது. எப்படியோ குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தவள் கிளம்பி பரதனின் அறைக்கு சென்று பார்த்தாள். அவன் அங்கு இல்லை. ஆபீஸ்க்கு போயிருப்பாரோ? எண்ணிக்கொண்டவளுக்கு அங்கு காத்திருக்க பொறுமையில்லை. கிளம்பி அலுவலகத்திற்கு சென்று விட்டாள். என்னம்மா, ஆபீஸ் முடியற நேரத்துக்கு வந்திருக்கிற? கண்ணெல்லாம் சிவந்து கிடக்குது. நைட் தூங்கலையோ? அவளது தோழி ரியா கிண்டல் அடிக்க அதிலெல்லாம் மனம் லயிக்கவே இல்லை. பரதனை பார்க்க வந்தேன். பரதன் சாரா? அவங்க அண்ணனுக்கு கல்யாணம்னு அவர் இந்தியா கிளம்பி போயிட்டாரே, உன்கிட்ட சொல்லலையா? இந்த விஷயம் மாண்விக்கு தெரியாது. என்ன, இந்தியாவுக்கு போயிட்டாராம்? அவனது அறைக்கு செல்ல போனவள் அதிர்ந்து போய் நின்று விட்டாள். அவளுக்கு இந்த விஷயம் தெரியாதுதான். அவர்கள் இருவரும் தான் கோபம் என்னும் முகமூடியை போட்டுக்கொண்டு கண்ணாம்பூச்சி ஆடிக்கொண்டிருந்தார்களே, அதனால் அவன் சொல்லியிருக்கவில்லை. பார்ட்டியிலிருந்து திரும்பும்போது சொல்லிக் கொள்ளலாம் என பரதன் நினைத்திருந்தான். அதற்குள் என்னென்னவோ நடந்து அவன் அவளிடம் சொல்லாமலேயே கிளம்ப வேண்டியதாயிற்று. மாண்வி, ஆர் யூ ஓகே? பரதன் சார் உன்கிட்ட சொல்லாமல் கிளம்பிட்டாராம். 2 பேரும் லவ் பண்றீங்க தானே? ரியா வேறு மீண்டும் வினவ, நேத்து நைட் சொன்னாரு. ஏதோ நினைப்புல நான் தான் கவனிக்கலாம். இன்னைக்கு மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருந்தேனா, எழுப்ப வேண்டாம்னு கிளம்பி போயிருப்பாரு. சரி விடு, புது ப்ராஜெக்ட் பத்தி வேற ஸ்டடி பண்ணணும். ஹவ் வாஸ் தி ப்ராஜெக்ட்? ரொம்ப கஷ்டமோ? அவள் பேச்சை மாற்றிவிட ரியாவும் வேலையை பற்றி பேச ஆரம்பித்தாள். ஆனால் மாண்வியின் மனதில் மட்டும் இந்த விஷயம் நெருஞ்சி முள்ளாய் உறுத்தி கொண்டே இருந்தது. தொடரும்.